ஜிஎஸ்க்கு 100 क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 3 क्वेश्चन பேப்பர் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் क्वेश्चन பேப்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த क्वेश्चन பேப்பர் 4ல் எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் 3லேயே அடிப்படை கடமைகள் கொஞ்சம் क्वेश्चन பார்த்துருப்போம். இந்த வீடியோலையும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 क्वेश्चन பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதுக்கு அடுத்தது ஒன்றிய நிர்வாகம், இது சம்பந்தமான क्वेश्चन தான் இந்த क्वेश्चन பேப்பரில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மொத்தமாக 75 क्वेश्चन இருக்கும். எவ்வளோ क्वेश्चனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு 200 பேராச்சும் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த क्वेश्चन பேப்பர் மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. எது இணைக்கப்பட்டதுன்னா அடிப்படை கடமைகள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A உள்ளது. இது ஏ வந்து சரிதான். அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 4A தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது. பியும் சரிதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக தான் பார்த்தோம். எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பார்த்தோம். 42வது சட்ட திருத்தத்தின்படி. அடுத்தது 2002ஆம் ஆண்டு 82வது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. இல்லை சி தான் தவறானது. ஏன்னா ஆண்டுலாம் சரியானது தான். 2002ஆம் ஆண்டு ஒரு அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டது, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதில் எது தவறானதுன்னா 82வது சட்ட திருத்தத்தின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 82வது சட்ட திருத்தம் வராது, 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் 11வது அடிப்படை கடமையாக வந்து சேர்க்கப்பட்டது. எது சேர்க்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு பகுதி. அடிப்படை கடமைன்னு கேட்டாங்கன்னா பகுதி 4A. பகுதி 4A. கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது? அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுனா ராம் சரண் வழக்கு. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் எது குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல். அடுத்தது என்னன்னா இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். இல்லை ஏவும் சரியானதான், பியும் சரியானதான். தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும். சியும் சரியானதான். கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும். இல்லை டி தான் தவறானது. அதாவது டி தான் ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை கட்டாய இராணுவ சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி தான் கடமை அல்ல. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுக்கள் யாவை? அடிப்படை கடமைகள் குறித்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஒன்று வந்து தவறானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படை கடமை வந்து ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தவறு தான். 2வது அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். 2 வந்து சரிதான். ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் வந்து ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. எந்த குழுன்னு கேட்பாங்க. ஸ்வரன் சிங் குழு. இதில் 3 சரியானதுதான். நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகள் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து தவறு. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகள் வந்து நிலைநாட்ட முடியாது. இதில் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது என்னன்னா 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. 2 மற்றும் 3 சரி. 2002இல் 86ஆம் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2002 வந்து 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை, அதாவது கடைசியாக 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது என்னன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். இல்லை டி தான் சரியானது. அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எவை தவறானவை? அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது. இல்லை ஏவே தவறானது தான். அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனைனா 11 வரணும், இல்லை 10ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தவறானது வந்து ஏ தான் தவறானது. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஸ்வரன் சிங் குழு. இப்போ தான் முன்னாடியே பார்த்தோம், அடிப்படை கடமைகள்னு வந்தாலே ஸ்வரன் சிங் குழு. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 4A என்ற ஒரு புது பகுதியை சேர்த்தது. அது எதனுடன் தொடர்புடையது? பகுதி 4A வந்து எதனோடு தொடர்புடையதுன்னா அடிப்படை உரிமைகளோடு. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எவை? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியானது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தவறு. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. இல்லை 2 சரி. அடிப்படை கடமைகள் வந்து மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன, 2 சரி. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும். இல்லை 2, 3 சரியானது. ஆப்ஷன் வந்து பி, 2 மற்றும் 3 சரி. இதுவரையும் பார்த்த 11 கொஸ்டினுமே அடிப்படை கடமைகளில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போகிறதுலாம் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். இது சம்பந்தமான கொஸ்டின் தான் இதில் பார்க்க போகிறோம். அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் என்னன்னா சட்டமன்றம் மற்றும் செயல்துறைக்கு கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருதல். இது எதோட நோக்கம்னா அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம். கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு? இந்த 4 இதில் எது நவீன கால அரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் நல அரசு தான் நவீன கால அரசு. இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள விதிகள். விதி 36 முதல் 51. இதுக்கான பகுதி கேட்டாங்கன்னா பகுதி வந்து 4. இந்திய அரசியலமைப்பில் கல்வியில் சம வாய்ப்பளித்தலை கீழ்கண்ட பிரிவுகளில் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரிவுனா பிரிவு 45. மீதியெல்லாம் என்னன்னு பாருங்க. பிரிவு 14 என்னன்னு நமக்கு தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா மதத்தை பின்பற்றும் உரிமை. பிரிவு 37 என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர். அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. எல்எம் சிங்வி. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய நோக்கம் என்னன்னா மக்கள் நல அரசுக்காக. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? பிரிவு 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு. பிரிவு 44 பொது சிவில் குறியீடு. பிரிவு 41 வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. பிரிவு 41 என்னன்னா வேலை கல்வி பொது உதவிக்கான உரிமை. இதில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. பிரிவு 31A வந்து சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இதெல்லாம் சரியானது தான். தவறானது சி தான் தவறானது. அடுத்தது பொறுத்துக. சட்டப்பிரிவு 39B. சட்டப்பிரிவு 39B வந்து பரம்பரை சொத்துடைமை அளித்தல். பரம்பரை சொத்துடைமை அளித்தல். சட்டப்பிரிவு 48A சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 39D. சட்டப்பிரிவு 39D சம வேலைக்கு சம ஊதியம். இது ரொம்ப முக்கியமானது. 39D வந்து சம வேலைக்கு சம ஊதியம். சட்டப்பிரிவு 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. சட்டப்பிரிவு 39B வந்து பரம்பரை சொத்துரிமை அளித்தல். சட்டப்பிரிவு 48A வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 39D வந்து சம வேலைக்கு சம ஊதியம். சட்டப்பிரிவு 39A வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. இல்லை ஆப்ஷன் வந்து என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4ஆவதா இருக்கு, 4 வரணும். அடுத்தது 1 2 3 4 1 2 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி.
இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த வழிகாட்டு நெறிமுறைகள் போல் தோற்றம் அளிப்பவையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர். இது முக்கியமானது. வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்னா கிராவின் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகளாக கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? அரசின் கடமைகளாக கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதியின் கீழ்னா அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறையின் கீழ் பின்வரும் எந்த பிரிவுகள் அரசியலமைப்பின் பகுதி 4 42வது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பகுதி 4 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட பிரிவுகள் எதுனா பிரிவு 37A மற்றும் 43A. இல்லை 43A என்னன்னா தொழிலாளர் மேலாண்மையில் தொழிலாளர்களின் பங்களிப்பு, அதுக்கான சட்டப்பிரிவு. கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரே இது தான் பாருங்கள். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4மே எப்படி கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. அதை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 1ல் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, 2ல் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, 3ல் 3 கொடுத்துருக்காங்க பகுதி, 4ல் வந்து 4Aன்னு கொடுத்துருக்காங்க. அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இது எதுக்கானது வரும்னா பகுதி 4க்கு தான் வரணும். பகுதி 4 தான் கரெக்டானது, 1 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. பகுதி 5 வந்து எதை பற்றி வரும்னா மத்திய அரசை பற்றி வரும், அதாவது ஒன்றிய அரசை பற்றி வரும். இல்லை 2 வந்து தவறு. அதே மாதிரியே பகுதி 3 வந்து எதுக்கானதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி வரும். இல்லை அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 தவறானதான். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி வரும். அடுத்தது பகுதி 4A வந்து எதுக்கானதுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி வரும். இதுவும் தவறு தான். பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகள், பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள், பகுதி 5 வந்து ஒன்றிய அரசை பற்றி வரும், பகுதி 4 தான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இதை பற்றி வரும். இல்லை 1 தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியவர். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு அப்படின்னு யார் சொன்னதுன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை. இதயமும் ஆன்மா அப்படின்று முன்னாடியே பார்த்துருப்போம். இது அடிப்படை உரிமையில் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதில் வரும். என்ன சட்டப்பிரிவு என்ன வரும்? 32. அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் அப்படின்னு என்ன சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 32. கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்படுத்துதல், மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு வந்தாலே எந்த சட்டப்பிரிவு வரும்னா சட்டப்பிரிவு 48A வரும். கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது? அறிவுறுத்தல் கருவி வந்து அரசின் வழிகாட்டும் நெறிகள், இதை தான் அப்படி சொல்லுவாங்க. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 எந்த கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரிவுகள்லாம் எந்த கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வெளிப்படுத்துதுன்னா சமதர்மத்தை. இந்த பிரிவுகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 38 வந்து என்னன்னா மக்களின் நலனை மேம்படுத்துவதற்கான சமூக அமைப்பை உருவாக்குதல், அதுக்கான சட்டப்பிரிவு. 39 என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை வழங்கும் சட்டப்பிரிவு. 41 எதுக்கானதுன்னா வேலை, கல்வி, பொது உதவிக்கான உரிமை, அதுக்கான சட்டப்பிரிவு. 42 என்னன்னா அதே தான் வேலை மற்றும் மகப்பேறு நிவாரணத்திற்கான நியாயமான சூழல், அதுக்கான சட்டப்பிரிவு. 43 என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்குவதற்கான சட்டப்பிரிவு. இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா சமதர்மம். கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகள் 2 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்
4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரிதான். அரச நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து அதுக்கான பகுதி வந்து 4 தான். 1 வந்து சரி. 2வது என்னன்னு பாருங்க. 2வது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் வந்து தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2வது வந்து தவறு. நீதிமன்றம் வந்து தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியாது வரணும். இல்லை 1 மட்டும் தான் சரியானது, 2 தவறு. ஆப்ஷன் வந்து ஏ, 1 மட்டும் சரி. அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? அதே மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும். இது வந்து 1வதாக கொடுத்துருக்காங்க, சரிதான். 2வது 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியல் அமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. பியும் சரியானதா. 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியல் அமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏவும் பியும் சரிதான். ஆப்ஷன் வந்து பி, ஏ மற்றும் பி சரி. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளில் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகள் அப்படின்னு கொடுத்துருந்தா இது எதுக்கான பிரிவுனா பிரிவு 46க்கு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு பிரிவு கூறுகிறது? மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எந்த அரசியலமைப்பு பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 38. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ் காணப்படுபவைகளில் எவைன்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. நெகிழா அரசியல் அமைப்பு, கவர்னர் நியமனம், ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்த 3ல் எது சரியானதுன்னா 1, 2 தான் சரியானது. நெகிழா அரசியலமைப்பு, கவர்னர் நியமனம் 1, 2 தான் சரி. 3 வந்து வராது. ஒருங்கிணைந்த நீதித்துறை வராது. ஆப்ஷன் வந்து பி, 1 மற்றும் 2 சரி. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே ஒன்றிய நிர்வாகம் அந்த டாப்பிக்கில் வர கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் நியமனம் செய்பவர். மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆரம்பத்தில் பாராளுமன்ற ஒப்புதலுடன் எத்தனை காலத்திற்கு விதிக்கப்படலாம்? ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பாராளுமன்ற ஒப்புதலுடன் எத்தனை காலத்திற்கு விதிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மாத காலத்திற்கு. 1990ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே மன்றம் எதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது? மாநிலங்களுக்கிடையே மன்றம் வந்து எதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம். குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம் வந்து மாநிலங்களுக்கிடையே மன்றம் வந்து 1990 வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது? எந்த வாக்களிப்பு முறைனா ரகசிய வாக்கு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பிரதம மந்திரியை நியமிப்பவர். பிரதம மந்திரியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் தன் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இந்திய துணை குடியரசுத் தலைவரிடம். டி தான் சரியானது. கீழ்கண்டவற்றுள் எது தவறான விடை? குடியரசுத் தலைவர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். ஏ வந்து சரிதான். குடியரசுத் தலைவர் 30 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும். இல்லை பி தான் தவறானது. குடியரசுத் தலைவருக்கான வயது வந்து 35 வயது வரணும். இல்லை 30 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி தான் தவறானது. குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 63. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க ஆதாரம் அளிக்கிறது?
குடியரசுத் தலைவருக்கு வந்து லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமிக்க எந்த சட்டப்பிரிவு வந்து அதிகாரம் அளிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 331. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது? இந்த 4 இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் உரை நிகழ்த்த முடியும். சரிதான். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும். இந்த பியும் சரியானதான். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும். பியும் சரிதான். நாடாளுமன்றம் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும். இல்லை, சி தான் தவறானது. நாடாளுமன்றம் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. டி வந்து மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும். டி சரிதான். இல்லை, தவறானது வந்து சி தான் தவறானது. 1997ஆம் வருடம் ஐக்கிய குஜராலுக்கு பிரதம மந்திரிக்கான பதவி பிரமாணம் செய்து வைத்த குடியரசுத் தலைவரின் பெயர். ஐக்கிய குஜராலுக்கு பிரதம மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கர் தயாள் சர்மா. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். 1 வந்து சரிதான். குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் தலைவர். 2, நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இல்லை, 2 சரியானதான். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இல்லை, 2 சரியானதான். 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் வந்து சி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கூற்று காரணம்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். இல்லை, கூற்று வந்து சரியானதான். இப்போ தான் பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கான காரணம் வந்து தவறு. துணை குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இங்கே மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் வந்து சி. ஏ சரி, ஆர் வந்து தவறு. எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதுரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதுரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 நாட்களுக்கு முன்னதாக. அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதை கீழ்வரும் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடுகிறது? அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என்பதை கீழ்வரும் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 75(1). கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன கருத்து காரணம்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சி துறை தலைவர் ஆவார். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து அரசின் செயலாட்சி துறை தலைவர் ஆவார். கருத்து வந்து சரிதான். அதாவது ஏ வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். குடியரசுத் தலைவர் வந்து இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். காரணமும் சரிதான். ஆனால் இந்த கருத்துக்கான காரணம் இது கிடையாது. கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சி துறை தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் இது கிடையாது. இப்போ கருத்து காரணம் ஏவும் ஆரும் சரிதான். ஆனால் இந்த கருத்துக்கான காரணம் இது கிடையாது. இல்லை, ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான். ஏயின் சரியான விளக்கம் ஆர் அல்ல. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களாம் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மறைமுக தேர்தல் முறையின் மூலம். கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? எந்த 2 குடியரசுத் தலைவர்கள் வந்து பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி கிரி மற்றும் ஜெயில் சிங். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது
குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்கள் இயற்ற வழிவகுக்கின்றன? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 123. பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமை ஏற்று வழிநடத்தி செல்கின்றனர்? கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமை ஏற்று வழிநடத்தி செல்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீழவையில் சபாநாயகர், மேலவையின் தலைவர் முறையாக. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினா. சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது, இல்லை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று தவறு. 2வது, இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால், அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது. 2 சரி. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. 2 சரி. இல்லை 2 மட்டும்தான் சரி. பி தான் சரியானது. இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்து இருக்கிறது? யாரிடம் இருக்கிறதுனா குடியரசுத் தலைவரிடம். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவரிடம். கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இதில் ஏ சரிதான். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இல்லை பி தான் தவறானது. பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பி தான் தவறானது. யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான். இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை, தகுதி வாய்ந்த தடுப்பாணை. இல்லை முதல் 3 தான் சரியானது. தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது என்னன்னா பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை. 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ராஜ்பவன், ஆளுநர், ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவர், ராஜ துரோக விசாரணை, அரசியலமைப்பு மீறல், துணைநிலை ஆளுநர், யூனியன் பிரதேசங்கள். ராஜ்பவன் ஆளுநர், ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது 1. ராஜ துரோக விசாரணை, அரசியலமைப்பு மீறல், துணைநிலை ஆளுநர், யூனியன் பிரதேசங்கள். 2, 1, 4, 3 இது சரியானது. ஆப்ஷன் டி. எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கின்றார்? 12 உறுப்பினர்களை. எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்னா 12 உறுப்பினர்களை. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 63 யாரை குறிப்பிடுகிறது? சட்டப்பிரிவு 63 அப்படின்னு கொடுத்தாலே துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள உறவுகளை எந்த பிரிவுகள் விவரிக்கின்றன? குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள உறவுகளை எந்த பிரிவு விவரிக்கிறதுனா சட்டப்பிரிவு 74, 75 மற்றும் 78, 74, 75 மற்றும் 78 எல்லாம் ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர், அமைச்சரவை குழுக்கள். இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி.
திருமதி பிரதிபா தேவி சிங் பாட்டீல் 1967 முதல் 1969 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். 1967 இருந்து 1969 வரைக்கும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன். இந்திய குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் எந்த வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம். இது ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் 35 வயது, இது சரிதான். துணை குடியரசுத் தலைவர் 30 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. குடியரசுத் தலைவர் மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயது தான் வரணும், இதுதான் பொருந்தாது. உச்சநீதிமன்ற நீதிபதி 65 வயது, வரம்பு வயது கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வயது வரம்பு 62 வயது. பிரதமரின் அறிவுரையின்படியே குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என பின்வரும் எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? பிரதமரின் அறிவுரையின்படியே குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களும் நியமிக்கிறார் என எந்த சட்டப்பிரிவு கூறுகிறதுனா சட்டப்பிரிவு 75(1). இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறை, இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்னன்னா மறைமுக தேர்தல் மூலம், இல்லை பாராளுமன்றம், நீதித்துறை, சட்டமன்றம், தேர்வர் குழுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சரியானது தேர்வர் குழு. கீழ்கண்டவர்களின் இந்திய துணை குடியரசுத் தலைவர்களாக பதவி வகித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா முகமது ஹிதயதுல்லா, இவர் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், 1 சரி. அடுத்தது சங்கர் தயாள் சர்மா, இதில் 1, 4 தான் சரியானது. ஆப்ஷன் பி, 1 மற்றும் 4 சரி. பின்வரும் தகுதிப்பாடுகளில் எவை இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தேவை இல்லாததாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தேவை இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும், மக்களவையில் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிப்பாடு உடையவராக இருக்க வேண்டும், இந்திய அரசாங்கத்தின் ஊதிய பதவி எதையும் வகிப்பவராக இருக்கக்கூடாது. இல்லை 35 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும், இது சரிதான். மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிப்பாடு உடையவராக இருக்க வேண்டும், இல்லை சியும் சரியானதா, இல்லை டியும் சரியானதா. இல்லை தேவையில்லாத எதுனா பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இல்லை ஏ தான் தேவையில்லாது. மொத்தமாக 75 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 75 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடிஞ்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் 5 பார்க்கலாம்.